ஹாய் காய்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு டைம் இல்லை. நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டுருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவோட ஹிண்ட் வந்து இந்த வீடியோ கடைசியில் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ இது. அண்ட் ஸோ தட் அது வந்து அடுத்த வீடியோ தான் போட போகிறேன். நம்ம இன்றைக்கி இங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். மச்சான் அந்த இதை எடுத்துக்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் அது ஹாய் சொல்லுங்கள். ரெடி ஹாய் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. நான் என்ன பஸ்ஸுன்னு தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் டைம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10:27 11 மணிக்கு நான் பெருங்குளத்தூரில் இருக்கணும். இன்னும் அரை மணி நேரம் கூட இல்லை. மச்சான் ஷோ யுவர் ஃபுல் ஸ்கில்ஸ் கமா. ஓகே கைஸ், மீட் யூ இன் பெருங்குளத்தூர். கடைசியில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடம் மச்சான் இது? கீழ்கட்டளையில் இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45. இன்னும் 15 நிமிஷம் இருக்குது நம்மளுக்கு. போயிடலாம். யார் ஓட்டுறது? கார்த்திக் பா ஒரு பக்கம் யாராச்சும் ஒரு ஆள் வழி விடுங்க ப்ளீஸ். இங்கே பாலம் பெட்ரோலா என்னமோ தெரில. நாங்கள் இந்தியன் ஆயில் வச்சுருக்கனால நாங்கள் எப்போயுமே இந்தியன் ஆயிலில் மட்டும்தான் போடுவோம். தரம் குவாலிட்டி மட்டும் அனைத்தும் இருக்கும் இடம் இந்தியன் ஆயில். கடைசியில் இல்லைன்ட்டாங்க பெட்ரோலை. நாங்கள் வேறு பெட்ரோல் பங்க் போகிறோம். மச்சான் போகாதா? டேய் விளையாடாத மச்சான். அடுத்த பெட்ரோல் பங்க் போகாதுங்கிறான் இவன். என்னை பயம் காட்டுறான். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். நான் வந்து சொன்னேன் இந்த பெருங்குளத்தூரில் வந்து ரைட்டில் வந்து டேர்னிங் இருக்குன்னு. இருடா, இவன் வந்து என்ன சொன்னால் இல்லை 100 பெட்டுன்னா. இப்போ வந்து டேர்னிங் இருக்குது. 100 காசு கொடு. 100 காசு கொடு. ட்ராப் பண்ணுறதுக்கு என்ன காசை? கிளம்புறேன். சரி டெஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்றேன். 100 டன். பாய் போய் தலை. ஐயோ பேட் வேர்ட்ஸ் தீர்வேன். வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ்லேயே பைப்பில் சேஃபாக ரொம்ப பத்திரமாக கூப்பிட்டு வந்து விட்டுட்டான். அண்ட் இட் வாஸ் நைஸ் ரைட். கரெக்டான டைம் 11:15 ஷார்ப்பாக வந்துருக்கு பஸ்ஸு. Traveling on a state-of-the-art AC sleeper bus. On board the bus, we have a high-end entertainment platform provided by our entertainment partner.
guys, பார்த்தீங்கன்னா பஸ் டைமுக்கு கரெக்டாக வந்துச்சு. அண்ட் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டோ இல்லாட்டி மெர்சிடிஸ் பென்ஸோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கேனியாவோ இல்லை, நமக்கு ஒரு தெரியாத ஒரு கம்பெனி ஜாங்டாங் அப்படிங்கிறது. அது ஒரு சைனா கம்பெனி. சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய பஸ் மேக்கர்ஸ் அவங்க. ஸோ அந்த கம்பெனியோட பஸ் தான். அது பேர் என்ன, ஜாங்டாங். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு பின்னாடி பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூகுள்லாம் பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா சைனாலேயே இருக்கிறது பஸ் மேக்கர்ஸில் வந்து அவங்க தான் கொஞ்சம் கிங் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டாட்டா அசோக் லைலாண்ட் மாதிரி அவங்க அங்கே. பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப ஷேக்கினஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மிச்சபடி பர்வீனோட இதை எடுத்துட்டோம்னா பார்த்திங்கன்னா டிவி சூப்பராக இருக்குது. ஏசி வந்து சில்லிங் செம்ம சில்லு செம்ம. அதுக்கப்புறம் கர்டன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. பெட்டோட அந்த குஷன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலானி கூட சூப்பராக இருந்துச்சு. பட் ஒரே ஒரு பிடிக்காத ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லாட்டி வாஷ் பண்ண மாதிரி தெரியல. ஒரு யாரோ யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போனவோ அந்த இது அப்படியே தெரியுது எனக்கு. பிகாஸ் அதில் கொஞ்சம் டர்ட்டும் இருந்துச்சு என் பெட்ஷீட்டில். ஸோ தட் பார்த்திங்கன்னா எனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு யாரோ யூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு போகிறாங்க. ஸோ தட் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் இருக்கேன் அந்த இதில். மிச்சப்படி பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து 11:30க்கு எடுத்தாங்க, 11:15க்கு எடுத்தாங்க. 1 o'clock ஒரு இடத்துல சாப்பிட்டு நிப்பாட்டினாங்க. அண்ட் ஃபாலோட் பை அனதர் ஒரு ஸ்மால் பிரேக் இப்படி நிப்பாட்டினாங்க. கரெக்டாக இன்டர்வல் டைமில் தேர் ஒரு 2 hours நிப்பாட்டி கரெக்டாக. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. ஒரு சாதாரண ஒரு இடத்துல போய் இந்த ரொம்ப ஒரு மட்டமான இடத்துல நிப்பாட்டுறதில்ல, ஒரு டீசெண்டான பிளேஸில் நிப்பாட்டி ரெஸ்ட் டைம் தராங்க. இட் வாஸ் நைஸ் 2 இடத்துல நிப்பாட்டினது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ஸ் இருக்காங்கள்ல, அதுவும் பார்த்திங்கன்னா அவரும் வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. அவங்களுக்கு தனி டிஷர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேருமே ரொம்ப பக்காவாக இருக்காங்க. ஷூஸ், ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட்லாம் போட்டு பக்கா அப்படியே ப்ரொஃபஷனல் பைலட்ஸ் மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ தட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்வீனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அதனால தான் அவங்க நேம் வந்து அவங்க இன்னும் கீப்பப் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பர்வீனுக்கு பார்த்திங்கன்னா தி ஹேவ் த ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் பர்வீன் ட்ராவல்ஸ் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஸோ தட் அதில் வந்து நானும் ஒரு ஆள் சின்ன வயசுலேருந்து. அண்ட் பிகாஸ் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு வந்து சின்ன வயசில் இருந்த ஒரே ஒரு ப்ரைவேட் பஸ் வந்து பர்வீன் ட்ராவல்ஸ், அதுவும் 500 ரூபா. அதனால ஞாபகம் இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா இட்ஸ் நைஸ் ட்ராவல். ஆனால் கொஞ்சம் பம்பி ரைடாக இருக்குது. அப்படி இந்த பஸ்ஸு ஜாங்டாங் அப்படிங்கிறது ரொம்ப பம்பி ரைடாக இருக்குது. ஆடி போகுது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மிச்சபடி பஸ்ஸஸ் ஸோ நைஸ் கைஸ். டைமிங் வந்து பக்காவாக இருக்குது. கரெக்டாக 5:04 கரெக்டாக பார்த்திங்கன்னா 4:45 சேலம், 7 o'clock கரெக்டாக கோயம்புத்தூர் போயிடும்னு நினைக்கிறேன். பக்கா டைமிங். அண்ட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸ்பீடு அடித்து பறக்கிறான். பட் கண்ட்ரோல் டிரைவிங், ஐ கேன் சே இட்ஸ் நாட் ரேஷ் டிரைவிங். ஸ்பீட் இருக்குது, பட் இட்ஸ் அ கண்ட்ரோல் டிரைவிங். பார்த்தாலே தெரியுது. லெட் மீ சி ஸ்பீடோமீட்டர் காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இந்த பார்த்தீங்கன்னா யாரோ தண்ணி கொட்டியிருக்காங்க. அது அப்படியே தான் இருக்குது. அண்ட் அது பார்த்தா தெரியுது இட்ஸ் நாட் வாஷ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் இது ஒன்று என் கண்ணில் சிக்கிச்சு. அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா நான் இருக்கிற இடத்துல இருந்துச்சு. அண்ட் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பெட்ஷீட் ஒன்று பார்த்தேன். ஸோ தட் இது எல்லாமே சேர்த்து தான் நான் டெல்லிங். பட் த குஷன் இஸ் ஸோ நைஸ். தலானியும் செம்மையாக இருந்துச்சு. பட் திஸ் இஸ் அ ட்ராபேக். அவங்க பார்க்கலன்னு நினைக்கிற மாதிரி பின்னாடி வந்து ஒரு சீட்டில் வந்து ரொம்ப டர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதையும் நான் சொல்லணுன்னு தான் விஷ் பண்ணேன். அதையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். ரொம்ப டர்ட்டாக இருக்குது, மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மாற்றி கொடுத்தாங்க. பெட்ஷீட்லாம் மாற்றி கொடுத்தாங்க அவங்களுக்கு. நான் எல்லா தடையுமே வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தூங்கிடுவேன். பிகாஸ் நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரனால காலைல வந்து ட்ராவல் பண்ணுறப்ப தூங்கிடுவேன்.
எனக்கு சத்தியமாக முடியல. ஸோ தூங்கிட்டு தான் ரிவ்யூவே போட்டேன். வந்தோடனே என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஏறி படுத்து தூங்குவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி படுத்து தூங்கிட்டேன். அண்ட் இப்போ தான் ஒரு 4 hours 5 hours தூங்கினேன். அண்ட் எந்திரிச்சு இப்போ தான் உங்களுக்கு நான் பார்த்துட்டு எல்லாமே வாஸ் ஃபைன். அதான் சரி உங்களுக்கு சொல்லிட்டு அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சிருக்கேன். செம்ம தூக்கம் அண்ட் செம்ம ஸ்லீப். இட் வாஸ் நைஸ். அப்படியே ஆடி ஆடி போகுது. Awesome guys, I'm enjoying. Bye bye. And உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சவுப்போட தட்டிட்டு போங்க. என்னோடய மிச்ச பஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு ஹிண்ட் இருக்குங்க. அண்ட் த மோஸ்ட் அவேட்டட், த மோஸ்ட் SCTC AC sleeper is going to come soon guys. The new SCTC, be ready. தட்டி எடுக்கிறோம். Bye bye.